Hey guys, welcome back with another video and உங்களாரையுமே and ரொம்பவே புது வீடியோவில் பார்க்கறதுல I'm very happy. And இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா just about live streams. நீங்கள் எப்படி உங்களோட சர்ச்சில் லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். First of all, why does your church need a live stream? உங்கள் சர்ச்சுக்கு எதுக்கு லைவ் ஸ்ட்ரீம் தேவை அப்படின்றத நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணணும். For that நீங்கள் வந்து உங்களோட பாஸ்டர்ட்டையோ ஆர் உங்கள் சர்ச் போர்ட் மெம்பர்ஸ்டையோ ஆர் உங்கள் சர்ச்சில் இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்டேயோ நீங்கள் வந்து பேசணும். அண்ட் நீங்கள் இந்த சென்ஸ் அவங்க தான் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கலாம். பட் ஆல்சோ அவங்க நீங்கள் போடலான்னு ஒரு சஜஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேக் ஷுர் யூ இன்ஃபார்ம் தெம். அதுதான் முக்கியம். அதெல்லாம் ஓகேவா அப்படின்றத நீங்கள் பேசிக்கோங்க. நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் போட ஆரம்பிக்கலாம் உங்களோட சர்ச்சில். அதுக்கான கியர்ஸ் திங்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட டூல் கிட்டில் வந்து நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன் டிவைசஸ். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டு ஸ்டார்ட் அ லைவ் ஸ்ட்ரீம் உங்களோட சர்ச்சில் உங்களுக்கு முக்கியமாக தேவை பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் கியர்ஸ் அதுதான் வந்து முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல குவாலிட்டியான லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கேமரா, லேப்டாப் ஆர் பிசி, உங்களோட ஸ்விட்சர், உங்களோட லென்சஸ், உங்களோட அக்சசரிஸ் லைக் ட்ரைபாட், அந்த மாதிரியான இன்டர்ஃபேஸஸ், கேபிள்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களில் ஸோ தட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க. இன்வெஸ்டே பண்ணாமல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா you can't do it a good live stream, but you can do a live stream using your mobile or ஏதாவது வச்சு பண்ணலாம். பட் அதோட குவாலிட்டி வந்து அப் டு த டாப் ஆர் டீசென்ட் லெவலில் இருக்காது அப்படின்றது தான் பாயிண்ட். என்கிட்ட இருந்து ஒரு சஜஷன் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ் அப்படின்றத நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபோன் இருந்தால் கூட ஃபோன்லேருந்து பண்ணுங்கள். இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த யூடியூப்லேருந்து நம்மளுக்கு ஒரு கெயின் அப்படின்றது இருக்காது. நீங்கள் ஒரு க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா கூட யூடியூப்லேருந்து ஒரு கெயின் வரதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். அதுக்கான நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதுக்கான நிறையா லெவல்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு கெயின் கிடைக்கும். ஸோ அதனால் இதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஸ்டெப் பேக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இருக்கிறத வச்சு ஆரம்பித்து அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ அது எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப இப்போ தான் நான் வந்து விதையே போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் வாட் யூ ஹேவ். ஸ்மார்ட் ஃபோன் இஸ் எனஃப் டு லைவ் ஸ்ட்ரீம். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. லேட்டர் ஆன் நீங்கள் வந்து நிறையா கியர்ஸ்லையோ கேமராஸில் லைட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருக்கப்போ உங்களோட சர்ச் சேனலாக இருக்கட்டும், உங்களோட யூடியூபாக இருக்கட்டும், உங்கள் சர்ச் யூடியூபாக இருக்கட்டும் நிறையா க்ரோ ஆகி நல்லபடியாக போச்சு அப்படின்னா டேக் அ ரிஸ்க் டு பை சம் கியர்ஸ், கேமராஸ், லைட்ஸ், ஸ்விட்சர், இந்த மாதிரி விஷயங்களை அப்கிரேட் டு 2-3 ஆங்கிள், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணலாம். டேக்கிங் எ ரிஸ்க் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துருங்க. தப்பாக எடுத்துறீங்க அப்படின்னா அது நிறையா பிரச்சனைகளை கொண்டு வரலாம். நான் ஏன் இந்த லைவ் ஸ்ட்ரீம்ஸ் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். எனக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுல சர்ச்சஸில் நிறையா சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்ப சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஸ்மால் கியர்ஸ். எப்படிலாம் வந்து நம்ம காசு நிறையா செலவு பண்ணாமல் பார்த்து பொறுமையாக கொஞ்சமாக பண்ணி நல்ல அவுட்புட், டீசெண்டான அவுட்புட் கொடுக்குறது அப்படின்றதுல அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் நான் வந்து ப்ரொடியூஸ். உங்கள் சர்ச்சில் நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும், அதுக்கான வழியே தெரில, யாரை காண்டாக்ட் பண்ண தெரில, என்ன பண்ணணும் ஐடியாவே இல்லை, பட் நாங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ. நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஐடியாஸோ அதோட நீங்கள் என்ன கியர் வாங்கலாம் அப்படின்றதையோ அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றதையோ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல என்னோட நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது, ஐடியாஸை ஷேர் பண்ணதில் ஐ எம் வெரி ஹாப்பி. ப்ளீஸ் டூ காண்டாக்ட் இஃப் நீங்கள் வந்து சீரியஸாக இதை பண்ணுறீங்க அப்படின்னா. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜஸ்ட் கீழே டவுன் பிலோ. கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா உங்கள் சர்ச்சுக்கு லைவ் ஸ்ட்ரீம் வேணுமா அப்படின்றத நீங்களும் உங்களோட சர்ச் அஃபீஷியல்ஸ் தான் முடிவெடுக்கணும். அப்படி நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் குட் டு கோ. அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இஃப் பாசிபிள் ஐ கேன் டீச் யூ. இந்த நான் முன்னாடி போட்ட வீடியோஸில் அதெல்லாம் நிறையா சொல்லியிருப்பேன். என்னோட டூல் கிட்ட டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தட் யூ கேன் ஹாவ் ஐடியா அபவுட் வாட் ஆர் த கியர்ஸ் யூ நீட். அந்த மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். அண்ட் தென் அதுவும் புரியல, அதுக்கு மேலே வந்து இதுவாகணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் காண்டாக்ட் மீ. ஐ see you guys in another video and until bye bye Reguel Samuel.